நம்ம தட்டுல கொஞ்சமா மிஞ்சின உணவை குப்பையில தூக்கி போடும்போது இதுல என்ன பெரிய தப்பு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த ஒரு பருக்க உணவிற்காக இந்த உலகத்துல யாரோ ஒரு குழந்தை பசியால கதறி அழுதுட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? நடமாடும் தெய்வமா வாழ்ந்த ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா ஒரு முறை சொன்னார், உணவை வீணாக்குறது வெறும் அறியாமை இல்லை, அது மிகப்பெரிய பாவம். நீ தூக்கி போடுற ஒவ்வொரு பருக்கை சோறும் இன்னொருத்தனோட பசியை பறிக்கிற துரோகம் அப்படின்னு. ஏன் உணவை வீணாக்க கூடாது? அன்னத்தை வீணாக்குறவங்களுக்கு இறைவனின் அருள் ஏன் கிடைக்காது? மகா பிரிவா காட்டிய எளிய வழிகள் என்ன? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னத்தின் ஆன்மீக மதிப்பு. அன்ன பகு கூர்வித்த, உணவை பெருக்கு அதை மதி என்ற உபனிஷத் கருத்து. உணவு என்பது உயிர். தானியங்கள் உருவாகும் இயற்கை சுழற்சி, மழை, மண், உழவனின் உழைப்பு. மகா பிரிவாவின் எச்சரிக்கை. உணவை வீணாக்குவது என்பது லக்ஷ்மி தேவியும் அன்னபூரணியும் அவமதிப்பதற்கு சமம். உணவு வீணாவதால் ஏற்படும் ஆன்மீக சமூக பாதிப்புகள். கர்மா மற்றும் பாவக்கணக்கு. நாம் வீணாக்கும் ஒவ்வொரு உணவும் எதிர்காலத்தில் நமக்கு பசி அல்லது வறுமையை கொண்டு வரும் என்ற கர்ம தத்துவம். பிடி அரிசி திட்டத்தின் பின்னணி. உணவை வீணாக்குவதற்கு பதிலாக தினமும் ஒரு பிடி அரிசியை தனியாக சேமித்து ஏழைகளுக்கு வழங்கும் மகா பெரிவாவின் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். தட்டில் மிச்சம் வைக்கும் பழக்கம் நாகரிகம் என்ற பெயரில் உணவை தட்டில் மிச்சம் வைக்கும் பழக்கத்தை மகா பெரிவா வன்மையாக கண்டித்த நிகழ்வுகள். உணவின் அருமையை உணர்த்தும் மகா பெரிவா வாழ்க்கை சம்பவங்கள். மடத்தின் சமையலின் போது கீழே சிந்திய ஒரு சில அரிசி பருக்கைகளை கண்டு பெரியவா வேதனைப்பட்டு அதை பக்தர்களுக்கு உணர்த்திய பாடம். பணக்கார பிரபு ஒருவர் விருந்தில் உணவை வீணாக்கிய போது அவருக்கு பெரியவா அளித்த மென்மையான ஆனால் கடுமையான அறிவுரை. பசியால் வாடி வந்த ஒருவருக்கு தன் உணவை வழங்கி பசி தீர்ப்பதே மிகப்பெரிய பூஜை என்று உணர்த்திய நெகிழ்ச்சியான தருணம். அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய 5 தர்மங்கள். அது என்னன்றது இப்ப பார்க்கலாம். தேவைக்கேற்ப பரிமாறுதல். தட்டில் உண்ணக்கூடிய அளவை மட்டும் பரிமாறிக்கொண்டு முழுமையாக உண்பது. அன்னபூரணி ஸ்மரணம். உணவருந்தும் முன் இறைவனுக்கு நன்றி கூறி உணவை மதிக்க தொடங்குதல். எஞ்சிய உணவை பகிர்வது. விசேஷங்களில் மிகும் உணவை குப்பையில் கொட்டாமல் இல்லாதவர்களுக்கு உடனடியாக வழங்குதல். குழந்தைகளுக்கு கற்பித்தல். சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு உணவின் அருமையை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது. தானத்தில் சிறந்தது அன்னதானம். வசித்திருக்கும் போது பசியால் வாடுபவருக்கு உணவு அளிப்பது. அமைதி, தியானம் மற்றும் பிரார்த்தனை. அமைதியான சூழலில் ஸ்ரீ அன்னபூர்ண சத பூர்ணே சங்கர பிராணவல்லபே ஸ்லோகம் மற்றும் அமைதி தியானம். இயற்கைக்கும் உழவர்களுக்கும் உணவளிக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் வழிகாட்டல். நம்ம தட்டில் இருக்கும் உணவு வெறும் உணவு அல்ல, அது பலரின் உழைப்பு, இறைவனின் கருணை. இனிமேல் ஒரு பருக்கை உணவு கூட வீணாக்க மாட்டோம் என்று மகா பெரிவாவின் திருவடிகளில் உறுதியேற்போம். பசியில்லா உலகத்தை படைக்க நம்மால் முடிந்த எளிய முயற்சிகளை எடுப்போம். இந்த உபதேசம் உங்களுக்குள் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. விவசாயியின் தியாகம். நாம் வீணாக்கும் ஒரு பருக்கை சோற்றுக்கு பின்னால் சுட்டெரிக்கும் வெயிலும் கொட்டும் மழையிலும் சேற்றில் இறங்கி உழைத்த ஒரு உழவனின் வியர்வை சொட்டி இருக்கிறது. உழுபவனே உலகத்தின் அச்சாணி என்று மகா பெரிவா கூறுவார். விவசாயி சிந்திய வியர்வையை நாம் குப்பையில் எரியலாமா? இனிமேல் நாம் சாப்பிடும் சாப்பாடை யாரும் குப்பையில் எறிய வேண்டாம். நன்றி. சங்கர
ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பெரியவாவோட ஆசீர்வாதமும் பெரியவாவோட அருளும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.